நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினாரல்லவா அவரை துதிக்கலாமா? என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா? என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா? என் நம்பிக்கை வீணாக போகாதே. வறண்டு போன வாழ்வானால் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானால் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். கசந்து போன வாழ்வானால் பரவாயில்லை, அவன் நிச்சயமாக மகிழ்ச்சியாக்கிடுவார். என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததால் என் நம்பிக்கை வீணாக போகாதே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2, 3, 12வது வசனம். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஈசாக்கு குடியிருந்த இடத்திலே பஞ்சம் உண்டானது. அப்பொழுது அவன் எகிப்துக்கு போக ஆயத்தப்படுகிறான். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலும் வறண்ட காலத்திலும் அவன் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சமோ, வறுமையோ, கஷ்டமோ, பாடுகளோ, பலவீனங்களோ, நோய்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே இங்கே ஓடணும்னு நினைக்காங்க. கர்த்தருடைய சமூகத்திலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேளுங்கள். எந்த பஞ்சமாக இருந்தாலும், எந்த பாடாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும் என்ன, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவராக வரவழைக்கிறவர் அல்லவா? அவர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு ஆசீர்வார். ஒன்று கூட குறையாது. 100 மடங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூடி நன்றி தகப்பனே. நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களே, கோடி கோடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இம்முடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, தங்கள் பஞ்சத்திலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் உண்மை பற்றி படித்திருக்கிற, உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டபடியா நன்றி கர்த்தாவே. உண்மை நம்பி இருக்கிற ஒரு போதும் விற்கப்பட்டு போகக்கூடாது கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. விளைவினங்களுக்கு 100 மடங்கு விடுதலை கட்டளையிடுவீராக. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தை தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.